நம்மள்ட்ட லாஸ்ட்டாக பொரிச்ச செட்டு நம்ம இதுவரையும் 25லேருந்து 30 பேட்ச் கோழி வச்சு இறக்கியிருப்போம். இந்த செட்டு எக்கு வைக்கிறத ஒரு சீரீஸாகவே மேக் பண்ணி போவோம். நம்மள்ட்ட 1 மாதம் கோழி குஞ்சு கேட்டிருக்காங்க. அந்த 1 மாதமும் வளர்த்து நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்படி எக்கை டெஸ்ட் பண்ணுறதுனா, தண்ணி வச்சு தண்ணிக்குள்ளே ஒரு முட்டையாக வச்சு பார்க்கணும். அது தண்ணியோட கீழே தரையில் இருந்துச்சுன்னா நல்லது, மிதந்துச்சுன்னா அது பொரிக்காது. அப்புறம் நல்லா தொடச்சி கொஞ்சம் நேரம் காய விட்டுறணும். காஞ்ச பிறகு ஒரு டார்க்கான ஏரியாவில் லைட் அடித்து லைட்டில் எக்கை வச்சு பார்க்கணும். எங்கனையாவது கிராக் இருந்துச்சுன்னா நல்லாவே தெரியும். அப்படி கிராக் இருந்துச்சுன்னா அந்த முட்டையை ஒதுக்கிடணும், ஏன்னா அது பொரிக்காது. பெரிய கிராக்காக இருந்தால் ஒதுக்கிடலாம், சின்ன சின்ன கிராக்காக இருந்தால் நெகப்பாலிஸ் எடுத்து மேலே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணோம்னா அது பொதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவ்வளவும் பண்ணிவிட்டு இன்குபேட்டர் எடுத்து பார்த்தா இன்குபேட்டரில் ஆல்ரெடி போர்டு போச்சு. லைட்டு விட்டு விட்டு எரியுது, ஹீட்டு கண்ட்ரோல் ஆக மாட்டுது. அதனால புது போர்டு வச்சுருந்தோம், அதை எடுத்து செட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர்லாம் ஃபிட் பண்ணி ஆகிடுச்சு. டெம்பரேச்சர் எப்படி செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்புறம் கடைசியாக எக்கெல்லாம் அடுக்கி வேலையை முடிச்சாச்சு. கண்டிப்பாக இன்குபேட்டரில் தண்ணி இருக்கணும். ஒரு 1/4 லிட்டராச்சும் தண்ணி கண்டிப்பாக வச்சுருங்க. அது அகலமான பாத்திரத்தில் வைங்க, அப்போ தான் ஹீட்டு கரெக்டாக அடாப்ட் ஆகிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டே முட்டை வைக்கையில் முட்டை இப்படி தான் இருக்கணும். உள்ளே பிளெயினாக இருக்கணும். அதில் இருக்க மஞ்சக்கரு மட்டும் நல்லா டார்க்காக தெரியணும். Day 2 முட்டை எப்படி இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.